காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சிப்பட்டு அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த கவுன்சிலர் ஒருத்தர் எஸ்எஸ்கே சாந்தகுமார் அப்படின்றவர் வந்துட்டு விசாரணைக்காக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு அவரை விசாரிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார் அப்படின்றது ஒரு தகவல். செவ்வாப்பேட்டையில் ஒரு வழக்கறிஞரை வழக்கு விஷயமா பார்க்க போறாரு. காவல்துறையினர் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் கூட இருந்த நண்பர்கள் ஒரு 4-5 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போகும்போது சாந்தகுமாரை மட்டும் டார்கெட் பண்ணி அவரை அடித்ததுனால அவர் என்ன பண்ணாரு கேட்டால், அடிச்சுட்டு அவர் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அதை குடித்தார். கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்து அவர் இறந்து போய்விட்டார். இது ஒரு லாக்அப் டெத்தா, லாக்அப் டெத் இல்லையா? இவர் எதற்காக சாந்தகுமார் கைது செய்யப்பட்டார், சாந்தகுமார் ஏன் லாக்அப்பில் வச்சு அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது, யார் இந்த சாந்தகுமார், சாந்தகுமார் ஏன் காவல்துறை கொண்டு போனோம், ஒரு தகவல் வருது போலீஸுக்கு. அதாவது சாந்தகுமார் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் செவ்வாப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புட்லூருக்கு போகிறாங்க, புட்லூரில் இருக்காங்கன்ட்டு. ஆனால் புட்லூரில் அவங்களுடைய வழக்கறிஞர்களை பார்க்க போனதாக தான் தகவல் தெரிவிக்கிறாங்க. நசரத்பேட்டை இன்ஸ்பெக்டராக இருந்தவர் என்ன பண்றாருன்னா, அந்த செவ்வாப்பேட்டை காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் கொடூரமான முறையில் சாந்தகுமார் அடிச்சாரு. ஏன் நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் செவ்வாப்பேட்டைக்கு போய் விசாரிச்சாரு? ஏன் அவரை இங்கே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை நாளைக்கு கையெழுத்து போட போறாங்க கண்டிஷனுக்கு, அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய மிக கொடூரமான ஒரு லாக்அப் டெத்தை நம்ம பார்த்திருப்போம். வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அந்த வழக்குன்னு பார்த்தா, காஞ்சிபுரம் மாவட்டம் கச்சிப்பட்டு அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த கவுன்சிலர் ஒருத்தர் எஸ்எஸ்கே சாந்தகுமார் அப்படின்றவர் விசாரணைக்காக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு அவரை விசாரிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார் அப்படின்றது ஒரு தகவல். ஆனால் அவரை செவ்வாப்பேட்டையில் ஒரு வழக்கறிஞரை வழக்கு விஷயமா பார்க்க போகிறாரு. போகும்பொழுது காவல்துறையினர் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் கூட இருந்த நண்பர்கள் ஒரு 4-5 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போகும்போது சாந்தகுமாரை மட்டும் டார்கெட் பண்ணி அவரை அடித்ததுனால அவர் என்ன பண்ணார் கேட்டால், அடிச்சுட்டு அவர் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அதை குடித்தார். கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்து அவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டுச்சு. குறிப்பாக பல்வேறு ஊடக நண்பர்களும் லாக்அப் டெத் ஏற்பட்டு விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் காவல்துறை அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு லாக்அப் டெத்தா, லாக்அப் டெத் இல்லையா? இவர் எதற்காக சாந்தகுமார் கைது செய்யப்பட்டார், சாந்தகுமார் ஏன் லாக்அப்பில் வச்சு அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது, யார் இந்த சாந்தகுமார், சாந்தகுமார் ஏன் காவல்துறை கொண்டு போனோம், ஸ்ரீபெரும்புதூரில் பெரிய தொழில் போட்டி காரணமாக 2012ஆம் ஆண்டு அங்கே இருந்த ஒரு ஒன்றிய கவுன்சிலராக இருந்த பிபிஜி குமரன் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வழக்கில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வழக்கு பெருசாக தமிழகத்தில் பேசப்பட்டுச்சு. அவர் வைகைன்ற ஒரு படம்லாம் கூட எடுத்திருந்தார் பிபிஜி குமரன். அங்கே என்ன கேட்டால், தொழில் போட்டி, பிபிஜி குமரன் பெரிய லெவலில் அங்கே பிஸ்னஸில் வளர்ந்துட்டு வராரு. அதே நேரத்தில் எப்பயுமே பிஸ்னஸில் வளரும் போது அங்கங்கே எதிரிகள் உருவார்கள். அப்படி இவருக்கு தொழில் போட்டியாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த வழக்கில் பிபிஜி குமரன் அக்டோபர் 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட அந்த வருஷம், அந்த வழக்கில் மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசன் அவர் அதிமுகவில் முக்கியமான பிரமுகராக இருந்து அப்புறம் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார். மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசன் அதில் குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார். அந்த மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டோன்னே அந்த வழக்கில் பாஜகவில் பொறுப்பாளராக இருந்து தொழிலதிபராக இருந்து அதுக்கப்புறம் அவர் பாஜகவுக்கு வராரு. வந்துட்ட பிறகு பிபிஜி சங்கர் என்றவர் கடந்த 2023 ஏப்ரல் 28ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்படுகிறார். ஏன்னு கேட்டால், பிபிஜி குமரன் கொலை வழக்கில் வெங்கடேசன் என்கிற மன்னூர் குட்டி சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசனை பிபிஜி குமரன், பிபிஜி சங்கர் அவருடைய நண்பருக்காக மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசனை படுகொலை செஞ்சார். போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது செஞ்சார். அதுக்கப்புறம் பிபிஜி சங்கர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 2023 அக்டோபர் மாதம் 2023 ஏப்ரல் 28ஆம் தேதி
அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மன்னூர் குட்டி என்கிற வெங்கடேசனுக்கு உறவினரான இந்த எஸ்எஸ்கே சாந்தகுமார் என்கிற கவுன்சிலர் வந்து வழக்கில் வந்து அவரும் ஒரு 7 பேர் அந்த வழக்கில் இருக்காங்க. நசரத்பேட்டை அருகில் வந்து அந்த கொலை சம்பவம் பிபிஜி சங்கருடைய கொலை சம்பவம் நடைபெற்றது. அப்படி அந்த வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக சிறையிலிருந்து வெளியில் வந்து கண்டிஷன் கையெழுத்து போடணும். யார் பிபிஜி சங்கர் கொலை வழக்கில் குண்டாஸ்லேருந்து ஆக்ட் 14 குண்டாஸ்லேருந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, உடச்சிட்டு வெளில வராங்க. உடச்சிட்டு வெளில வந்தவங்க கண்டிஷன் கையெழுத்து குறிப்பிட்ட அந்த காவல் நிலையத்தில் அவங்க போட போகிறாங்க. ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது நசரத்பேட்டை காவல் நிலையம் நினைக்கிறேன் போடும் பொழுது, ஆனால் ஒரு தகவல் வருது போலீஸுக்கு. அதாவது சாந்தகுமார் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் வந்து செவ்வாப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புட்லூருக்கு போகிறாங்க, புட்லூரில் இருக்காங்கன்ட்டு. ஆனால் புட்லூரில் அவங்களுடைய வழக்கறிஞர்களை பார்க்க போனதாக தான் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த சாந்தகுமார் வந்துட்டு ராம்தாஸ் அத்வாலே, மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவுடைய இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதில் பொறுப்பாளராகவும் இருக்கார், இளைஞர் அணியில் பொறுப்பாளராகவும் இருக்கார். அப்படிப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வழக்கறிஞரை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அந்த நேரத்துக்கு வந்து போலீஸ் திடீர்னு எங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிருந்தா கூட செவ்வாப்பேட்டை போலீஸ் வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்திற்கு தான் அனுப்பி விட்ருக்கணும், இல்லை அந்த நசரத்பேட்டை காவல் நிலையத்துக்கு கன்சர்ன் ஜூரிசிக்ஷன் போலீஸ்க்கு அனுப்பி விட்ருக்கலாம். ஆனால் அங்கே பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்கின்ற பொழுது இந்த நசரத்பேட்டை இன்ஸ்பெக்டராக இருந்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த செவ்வாப்பேட்டை காவல் நிலையம் வந்து அந்த காவல் நிலையத்தில் வந்து கொடூரமான முறையில் வந்து சாந்தகுமார் அடித்தார். சாந்தகுமார் அடித்ததில் சாந்தகுமார் வந்து அடிபட்டு அவர் வந்து வலி தாங்க முடியாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, துடிக்கிறார். துடிக்கும் போது தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டார். அப்போ தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. குடித்த பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து வாந்தி மாதிரி எடுக்கிறாரு. மருத்துவமனை கொண்டு போகிறவள்ள அவர் இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களை அவர் கூட இருந்த சக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கோ அக்யூஸ்டு, அவங்க எல்லாமே அதை சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய பழைய குற்றவாளியாகிய சாந்தகுமார்னு சொல்கிறாங்க. காவல்துறையுடைய குறிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அப்போ வந்து இது தொடர்பாக காவல்துறை சென்னை ஆவடி மாநகர காவல் ஆணையாளர் வந்து ஒரு குறிப்பு வெளியிடும்போது, ஸ்ரீபெரும்புதூரினுடைய காவல் நிலைய பழைய குற்றவாளியான சாந்தகுமார் மற்றொரு பழைய வழக்கான சங்கர் கொலை முக்கிய குற்றவாளி ஆவார். கடந்த ஏப்ரல் 13 புட்லூர் பகுதியில் பதுங்கியிருந்த சாந்தகுமாரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவரிடம் கத்திகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. அவரிடம் நடத்திய விசாரணை மற்றொரு குற்ற செயலுக்கு திட்டம் தீட்டியதாகவும் அதை வந்து விசாரிக்கிறதுக்காகவும் அவங்க செக்யூர் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. சாந்தகுமார் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே மருத்துவ பரிசோதனை வரும் வழியிலே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து சாந்தகுமார் இறப்பில் சந்தேகம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் விசாரணை செய்திருக்கிறார். விசாரணை நியாயமான நடைபெறும் விசாரித்த அந்த சாந்தகுமாரை விசாரித்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. முதல்கட்ட பரிசோதனையில் சாந்தகுமாருக்கு இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது இறப்பிற்கான காரணம் வந்து முழு பிரேத பரிசோதனை தெரியுன்ற மாதிரி ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் ஒன்று அங்கே ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணிட்ட பிறகு அதான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய வருகிறது. லாக்அப்பில் வந்து இப்போ இது வந்து ஏன் நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் வந்து செவ்வாப்பேட்டைக்கு போய் விசாரித்தார், ஏன் அவரை இங்கே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை நாளைக்கு கையெழுத்து போட போகிறாங்க கண்டிஷனுக்கு, அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய மிக கொடூரமான ஒரு லாக்அப் டெத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அது ஐநா சபை வரையும் அந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கு வந்து மிகவும் தீவிரமாக நடத்தப்பட்டு அந்த வழக்கில் வந்து பல்வேறு அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளாக்கப்பட்டாங்க. அதில் நிறைய பேர் 2-3 பேர் சூசைடெலாம் வேறு பண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து மீண்டும் நடந்து விட்டதோ அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் வந்து அவங்களுடைய பொதுமக்கள், அதாவது சாந்தகுமாரோடைய உறவினர்கள்லாம் வந்து என்ன பண்ணால் 10 நாளாக பாடியை வாங்காமல் அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கு வந்து உச்சபட்சமான விசாரணை அமைப்பு வேணும். ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக நீங்கள் லாக்அப் டெத்துன்னு பார்க்கும்பொழுது சட்டத்தை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து செவ்வாப்பேட்டையில் வந்துட்டு ஒரு கவுன்சிலர் வந்து இது மாதிரி ஆகிட்டார்,
அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. இது சட்டத்தை பொறுத்தவரையில் என்ன கேட்டால், காவல்துறையினர் வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு எதை விஷயத்தையும் பண்ண முடியாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். இன்றைக்கி சாந்தகுமார் வந்து லாக்அப் டெத்து நடந்து இறந்து போனாரா, இல்லை வந்து அவர் இயற்கையாக இறந்து போனார்ன்றது விசாரணை முடிவில் தான் தெரிய போகுது. ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலி கூட இருந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, விட்னஸ் அங்கே இருக்கு இல்லையா, ஆள் பார்த்த ஆள்லாம் இருக்கு இல்லையா, அவன்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து அடித்து தான் கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து சென்னைக்கு மிக அருகாமையிலே வந்துட்டு செவ்வாப்பேட்டையில் வந்துட்டு இது மாதிரி ஒரு கவுன்சிலர் வந்து அடித்து அவர் வந்து அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் வந்து அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கவுன்சிலர் இப்போ ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரையில் தொழில் போட்டி காரணமாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதில் ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னு கேட்டால், பிபிஜி சங்கர் அவருடைய உறவினர்கள் வந்து காவல்துறையின் மூலமாக இதை செய்து விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது வந்து இந்த இறந்து போன சாந்தகுமாரன் குடும்பத்தினர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டு அந்த கோணத்திலையும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால், சட்டம்ன்றது எதுக்கு இருக்குது? இப்போ சாந்தகுமார் தவறை செய்திருந்தாலும் கூட அவர் சட்டத்தின் முன் நிறுத்தி ட்ரையல் நடத்தி வழக்கு நடத்தி தான் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமே தவிர, எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு ஃபேவராக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரடியாக இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறது வந்து மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை உருவாக்கிவிடும். ஏன்னு கேட்டால், நம்ம நிறைய லாக்அப் டெத்துலாம் பார்த்துருக்கோம். லாக்அப்பில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் வந்து ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் வந்து ஒரு மெக்கானிக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகி போனால் ரூமில் விசாரிக்கும் பொழுது ஃபயர் ஆகி இறந்து போய் வேலையை விட்டு வாழ்க்கையை இழந்து போயிட்டார். அப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கவுன்சிலர் சாந்தகுமார் விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து நசரத்பேட்டை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அவங்களுடைய ஜூரிசிக்ஷன் இது தான், இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த சரௌண்டிங் தானே தவிர, இவங்க செவ்வாப்பேட்டையில் இவங்களுக்கான அட்வொகேட்டை பார்க்க போனோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதற்கான முழு விசாரணை நடைபெற வேண்டும். ஏன்னா இது மாதிரியான லாக்அப் டெத்தில் வந்து பார்த்தோன்னா அப்பாவிகள் உயிரிழந்து போகிறார்கள்ன்றது வந்து ஒரு புறம், அது ஒரு பக்கம் சங்கரன் கோயிலில் கூட இப்போ ஒன்று ஆச்சு. இது மாதிரி ரோட்டில் சண்டை நடக்கும்போது அந்த முருகன் நினைக்கிறேன், ரோட்டில் டிராஃபிக்கில் பிரச்சனை ஆகும்போது இறங்கி ஆப்போசிட் வண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவனால் டிராஃபிக் ஆகுதுன்னு போலீஸ் வந்து அடிக்கும்போது இறந்து போயிட்டாப்புல. அதேமாதிரி மதுரை வாயிலில் வந்து இதில் சர்வீஸ் ரோட்டில் காரை நிறுத்தி வச்சுருக்கும் போது இந்த பக்கம் அம்ஜிகரையிலேருந்து சேத்துப்பட்டிலேருந்து ஒருத்தர் காரை வச்சுட்டு ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ ஒரு சண்டையாகி போய் ரிஸ்வான்ன்ற ஒரு காவல் ஏட்டு என்ன பண்ணுறாரு கேட்டால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இப்படி வந்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வந்து என்ன ஆகுன்னு கேட்டால், ஒரு 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 சட்டத்திற்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பை குறைத்து விடுமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. ஆகவே சாந்தகுமார் வழக்கில் வந்துட்டு உண்மையை தெளிவாக சொல்ல வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே போல் சாந்தகுமார் வழக்கில் வந்து லாக்அப் டெத் நடைபெற்றிருக்கிறதா என்பதை வந்து கண்டுபிடித்து அது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை வந்து காவல்துறையினருக்கும் உயரதிகாரிகளுக்கும் இருக்கிறது. சாந்தகுமாருடைய வழக்கு வந்து லாக்அப் டெத் என்று அவங்களோட குடும்பத்தினர் சொல்கிறாங்க, அதே போல் கூட இருந்தவங்களும் சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அது சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆகவே ஒரு கவுன்சிலர் குற்றவாளியாக அவர் இருந்தாலும் அவர் குற்றவாளியாக நிரபராதியா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யணுமே தவிர நம்ம கையில் எடுத்துகிட்டு அதை பண்ண முடியாது. ஆகவே இந்த சாந்தகுமாருடைய வழக்கு கண்டிப்பாகவே ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கும். கண்டிப்பாகவே இந்த வழக்கு வந்து மிக தீவிரமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.